ராமேஸ்வரம் என்பது ஒரு சுற்றுலாத்தலம். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோயிலுக்கு இந்தியாவின் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இங்கு பார்க்கும்பொழுது தான் அப்துல் கலாம் மறைந்துவிட்ட செய்தி அவங்களுக்கு தெரிந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர் சுற்றுலாத்தலமான அவர் வீட்டை பார்க்க வந்தவர்கள் தற்பொழுது அவருடைய இரங்கல் செய்தியை அவங்க கேட்ட பின் அவர்களுடைய உறவினர்களை சந்தித்து சென்று கொண்டு இருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு அவர் மரணம் அடைந்து விட்டார் செய்தியை அறிந்து லீடிங் இந்தியா 2020 அமைப்பில் உள்ள அமைப்பாளர் மற்றும் நிறுவனர் மற்றும் நடிகர் தாமு அவர்கள் நேற்று இரவு இங்கே ராமேஸ்வரம் அவர்கள் உறவினரிடம் தற்பொழுது இருக்கிறார். தற்பொழுது நம்மளிடம் இருக்கின்றார். அவருடைய இறப்பு செய்தியை நம்ம அவரிடம் கேட்கிறோம். இப்போ மேதகு குடியரசுத் தலைவர் இறந்ததை அடுத்து உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? தற்பொழுது உங்களை சுற்றி நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அவங்களும் உங்களை சந்தித்து சொல்லும்போது அவங்க எப்படி என்ன ஃபீல் பண்ணுறாங்க? அதாவது எங்கள் அம்மா இறந்தப்போ எவ்வளோ ஒரு துக்கம் எனக்கு இருந்துச்சோ அதே துக்கத்தை நான் எனக்கு ஃபீல் பண்ணுறேன். நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாகணும்னு அடிக்கடி சொல்லுவார் கலாம் சார். இதை தான் மாணவர்கிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு சினிமா நடிகனை ஒரு சிறப்பு மாணவர் பயிற்சியாளரை உருவாக்கி கிட்டத்தட்ட 7 லட்சம் மாணவர்களை சந்திக்க வச்சு 8000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்க வச்சு 2 லட்சம் பெற்றோர்களுக்கு மேலே பேச வச்சு எங்களுக்குள்ள நிறைய கருவிகளை கொடுத்துட்டு போயிருக்கார். எங்களை தயார் பண்ணிட்டார். ஒரு அரக்க குணமான இருக்கிற மாணவனுக்குள்ள எவ்வளோ அன்பை கொடுத்து அவனை ஒரு சிறந்த சாம்பியனாக உருவாக்க முடியுங்கிறதுக்குரிய கருவியை பொன்ராஜ் அவர்கள் மூலமாக எங்களுக்கு கொடுத்துருக்கார். அவருடைய பயணத்தை நாங்கள் தொடருவோம். லீட் இண்டியா 2020 நேஷனல் மூமெண்ட் அவருடைய நண்பர் ஆச்சாரியா அவர்கள் மூலம் ஆரம்பிக்கப்பட்டது. மாற்றத்திற்கான சாசனம் அப்படிங்கிற இன்னொரு அமைப்பு பொன்ராஜ் அவர்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 2 இயக்கமும் ரொம்ப அமைதியாக ஒரு தேசத்துக்கான தலைவர்களை எல்லா துறையிலிருந்தும் உருவாக்கிட்டு இருக்கு. ஒரு அமைதியான ஒரு புரட்சி நடக்குது. இந்தியா பூரா பயன்படுத்திக்கும். அவருடைய உடல் ரீதியாக அப்பா இல்லைனாலும் அவருடைய ஆன்மாவோட கலந்து அவருடைய ஞானத்தை கலாம் சாரை நாங்கள் மாணவர்களிடையே கொண்டு போவோம். எங்கள் பயணம் தொடரும் அவரோடு சேர்ந்து. இப்பொழுது மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் நம்மளை விட்டு சென்றாலும் அவருடைய பயணத்தை தொடர்ந்து நாங்கள் மக்களுக்கு எடுத்துக்கொண்டே செல்வோம் சொல்கிறது நடிகர் தாமு அவர்களுடைய கருத்தாக உள்ளது.